இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவும் பகுதியில் இன்று நாம் லூக்கா நற்செய்தியை பற்றி அறிந்து கொள்வோம். லூக்கா நற்செய்தியின் பின்னணியை பற்றி இப்பொழுது பார்ப்போம். லூக்கா நற்செய்தி புதிய ஏற்பாட்டின் 3வது நற்செய்தி நூலாகும். இதன் ஆசிரியர் மருத்துவர் லூக்கா ஆவார். இவர் புனித பவுலின் உடன் பணியாளராக இருந்தவர். இவர் யூதர் அல்லாத பிற இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் யூத மரபுகளை நன்கு அறிந்தவர். இந்த நூல் கிபி 85 முதல் 90 கால பகுதியில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று அறியப்படுகின்றது. லூக்கா நற்செய்தி அரசர் தியோஃபெல் எனப்படும் ஒருவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நூல் இயேசுவை பற்றிய உண்மைகளை ஒழுங்காகவும் உறுதியாகவும் பதிவு செய்வதே லூக்காவின் நோக்கமாகும். அடுத்ததாக லூக்கா நற்செய்தியின் கருப்பொருளை பற்றி பார்ப்போம். முதலில் அனைத்துலக மீட்பர். லூக்கா இயேசுவை அனைத்துலக மக்களுக்கும் இரட்சகராக காட்டுகின்றார். இரண்டாவது, ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கான உரிமை வாழ்வு, அன்பு. சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களை இயேசு வாழ்க்கையில் உயர்த்துகின்றார். மூன்றாவது, தூய ஆவியின் செயல்பாடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் தூய ஆவியார் முழுமையாக செயல்பட்டார் என்பதை காட்டுகின்றார். நான்காவது, இறைவேண்டல். இயேசு தனது ஒவ்வொரு முக்கியமான தருணத்திலும் ஜெபம் செய்கின்றார் என்பதை லூக்கா நமக்கு விளக்குகின்றார். ஐந்தாவது, மகிழ்ச்சி. மீட்பு பெறும்போது நாம் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் பெறுகின்றோம். லூக்கா நற்செய்தியின் அமைப்பை பற்றி பார்ப்போம். முதலில் முகப்புரை. அதிகாரம் 1, இறைவார்த்தை 1 முதல் 4 வரை. இந்த பகுதியில் இந்த நூல் எழுதப்பட்டதின் நோக்கத்தை பற்றி விளக்குகின்றது. அடுத்தது, இயேசுவின் பிறப்பு மற்றும் தயாரிப்பு. அதிகாரம் 1, இறைவார்த்தை 5 முதல் 4ஆம் அதிகாரம் 13 வரை. பிறகு கலிலேயாவில் இயேசுவின் பணி பற்றியது. அதிகாரம் 4, இறைவார்த்தை 14 முதல் 9ஆம் அதிகாரம் 50 வரை. அதன்பின் எருசலேம் நோக்கிய நீண்ட பயணம். அதிகாரம் 9, இறைவார்த்தை 51 19ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 44 வரை. இதில் நல்ல சமாரியர் மற்றும் காணாமல் போன மகன் போன்ற முக்கிய உவமைகள் இடம்பெறுகின்றன. அடுத்தது, எருசலேமில் பணி. அதிகாரம் 19, இறைவார்த்தை 45 21ஆம் அதிகாரம் 38 வரை. இறுதியாக அதிகாரம் 22 முதல் 24ஆம் அதிகாரம் வரை இயேசுவின் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றி விளக்குகின்றது. லூக்கா நற்செய்தியின் தனித்துவமான செய்திகளை பற்றி பார்ப்போம். லூக்கா நற்செய்தியில் பெண்கள் இயேசுவின் சீடர்களாக இருந்தனர் என்பதை குறிப்பிடுகின்றார். இரண்டாவது, நல்ல சமாரியர் உவமை அன்பு எல்லைகளை மீறுகின்றது என்பதை காட்டுகின்றது. மூன்றாவது, காணாமல் போன மகன் கடவுளின் அளவில்லா இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. நான்காவது, சகேவின் கதை பாவிகளை மீட்க இயேசு வந்தார் என்பதை காட்டுகின்றது. இப்பொழுது லூக்கா நற்செய்தி வழியாக நாம் பெறும் செய்தி என்னவென்றால், இழந்ததை தேடி மீட்கவே மானிட மகன் இவ்வுலகிற்கு வந்தார் என்பதாகும். கடவுள் தாழ்மையானவர்களை உயர்த்துகின்றார் என்பதாகும். நாம் செல்வத்தில் அல்ல, கடவுளின் கிருபையில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதாகும். அன்பர்களே, லூக்கா நற்செய்தி நமக்கு சொல்வது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அனைத்துலகின் மீட்பர், நம்மை தேடி வந்து அன்பு செய்யும் இரட்சகர் என்பதாகும். மீண்டும் திருவிவிலியம் அறிவும் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதங்களோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.